வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, பிரியா என்னை கேள்வி கேட்டு வணக்கம் போறானாமா. அதுக்காக கொஸ்டின்ஸ் எல்லாம் செல்லுலயே எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கிறாவ. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது ஜாலியான கொஸ்டின் தான் இருக்கும். பெருசா எல்லாம் மனசு புண்படுத்துற மாதிரி எல்லாம் கொஸ்டின் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா? சொல்ற ஆன்சரை பொறுத்து புண்படுதா இல்லையாங்கிறது. இந்த இதுல கொஸ்டின் ஆன்சர் வீடியோல நான் மட்டும்தான் கேட்க போறேன், இவர் பதில் மட்டும்தான் சொல்ல போறாரு. கேள்வி கணைகளை தொடுக்க வேண்டியதுதான் நான் பதிலிப்பேன். ஓகே, நம்ம சேனல்ல புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாங்க. இப்படி சரி இருங்க. புதுசா யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. கமெண்ட் பக்கத்துல ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காம பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபரை வெளியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்குமே பெரிய ஒரு ஹாய். நான் நல்லா இருக்கேன். எத்தனை மாசம்? 9 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்க. இன்னும் 9 மாசம் ஸ்டார்ட் ஆகல. கண்டிப்பா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2-3 நாள் தான் கேப் இருக்கு. ஆனா உங்களுக்கு மந்த்லி டேட் வித்தியாசம் 31 வரைக்கும் வருது, 30 வரைக்கும் வருது. அந்த மாதிரி கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா 9 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைப் பாயிண்ட் இருக்கும் வீடியோ ஸ்டார்டிங் கீழே கமெண்ட் பாக்ஸ் கிட்ட கண்டிப்பா ஹைப் பாயிண்ட் கொடுங்க. வீடியோக்குள்ள வந்துடலாம். வீடியோக்குள்ளதான் இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் அழகா இருக்கேனா இல்ல உனக்கு டைம் பாஸா இருக்குனா? கேள்வியா இது? கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி. நான் அழகா இருக்கேனா இல்ல உனக்கு டைம் பாஸா இருக்கேனா? அழகா இருக்கவன் தானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சு டைம் பாஸ் வச்சிருக்கிறேன். அழகா இருக்கிறேன்னு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அழகா இருக்கேன்னா அழகுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முகத்துல இல்ல, மனசுதான் அழகு. சரி, அடுத்த ஓகே ஓகே ஓகே. ஆன்சர் உனக்கு திருப்தியா? திருப்தி, கொஞ்சம் திருப்தி தான். சரி, ஓகே. நான் கோவப்படுறப்ப நீ என்ன நினைப்ப? எப்படி சொல்றது? கோவப்படுறப்ப எப்படி நினைப்பேன்னா, ஐயோ இவகிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டது, ஐயோ சாவி மாட்டிக்கிட்டே, எப்படா ஓடுறது வந்துட்டு அப்படியே என்கிட்ட ஓடிடலாம் போல தோணும் கோவப்படும் போது. நீ கேள்வி கேட்கற, நான் பதில் சொல்றது. முறைக்கலாம் கூடாது. இல்ல, இது எனக்கு பிடிக்கல இந்த கேள்வி. சரி, நான் கோவப்படுமா அப்ப என்ன பண்ணும் நீ நினைக்கிற? கோவப்படும் போது நான் அழகா இருக்கேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணணும். பொய் சொல்லணுமா? ஆமா. என்ன பண்றது, எனக்கு பொய் சொல்ல வராது. சரி, ஓகே. சரி, ஓகே. 3வது கொஸ்டின், நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? இல்லாம என்னால இப்படியே வாழ முடியும், அது நீ இல்லாம. ஆண்டாவா, இப்பயே இந்த வாழ்க்கையை எடுத்துக்கின்ற நீ இல்லைன்னா நான் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியுமா? இல்ல, முடியாது. இல்ல, முடியாதுமா. வழியில சரி, என்கிட்ட உனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? இந்த கேள்வியில உனக்கு எங்க இருந்து தெரிஞ்சு பதில்ல? நான் எழுதி வச்சிருக்கேன், மறந்துடுவேன்னு சொல்லிதான் நான் அதை பேப்பருக்கு தொலைஞ்சிடுன்னு நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். உன்கிட்ட என்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேக்குறியா? இந்த நீ சிரிப்பு, உன்னோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுடி செல்லம், சொல்லு. மாமா கிட்ட என்ன பிடிச்சிருக்கீங்க? அந்த பைத்தியக்காரங்க, சாரி, இது சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அடுத்து சரி, நம்மளுக்கு இப்ப கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷம் தொடங்க போதா? இந்த 9 வருஷத்துல நான் ஸ்லிம்மா அழகாதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க நான் குண்டாயிட்டேன், நீ ஸ்லிம்மா இருந்தாதான் அழகா இருப்ப அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல தோணிருக்கா? நான் ஸ்லிம்மா அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸ்லிம்மா அழகா இருக்கேன், ஸ்லிம்மா ஆகணும்னு தோணு. குண்டா இருக்கனா இல்ல ஸ்லிம்மா இருக்கான்னு கேக்குறியா? ஆமா. குண்டும் இல்ல ஸ்லிம்மும் இல்ல, நார்மல் வெயிட்ல தான் இருக்கிற. ஸ்லிம்மா இருந்தா அழகா இருப்பேன்னு கேட்டா தெரியல. ஆனா இப்ப அழகா தான் இருக்கிற.
ஓகே. உனக்கு இன்னொரு கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும், சரியா? கேளு முதல்ல, அது என்ன கொஸ்டின்? அதாவது உங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்ல, உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட். யோசிச்சு சொல்லு. யோசிச்சு சொல்லு, நீதான் இம்பார்ட்டன்ட். நிஜமாவா? நிஜமாதான். நீ எனக்காகத்தானே வந்த, அப்போ உனக்காக நான் வந்தேன். எனக்கு எல்லாமே நீதான். இப்படி எல்லாம் நீ இருக்கா வெளியில அப்படியே ஓப்பனா அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். நீ கேள்வி, நீ கேள்வி மட்டும் கேளு, என்ன பதில் ஒன்னு டான் டான் கேளு. சரி, நான் கியூட்டா இருக்கேனா? இதே கேள்வி 3வது தடவை கேக்குறேன். நான் கேட்பேன், நான் எத்தனை தடவை சொன்னாலும். அழகா கியூட்டா அப்படியே குண்டா கொழு கொள்ளு முழு பொண்ணு அமுல் பேபி மாதிரி இருக்கிற. ஓகேவா? வேற கேள்விக்கு நல்லா காரசாரம் ஏதாவது கேள்வி பார்த்து கேளு. என்ன கேள்வி? என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து நினைச்சிருக்கியா இது சரியான தீனி பண்டாரம் எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கு? என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல, உனக்கு கல்யாணம் பொழுது எடுத்துட்ட. என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லவா? கல்யாணம் பிடிச்சாப்புல இருந்து நடத்திட்டு தான் இருக்கிறேன். எப்படி மட்டும் இப்படி திண்டிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு. அப்ப என்னை திண்ணி மூட்டங்கிறியா? நான் சொல்லல, நீ கேட்டா நான் பதில் மட்டும் தான் சொன்னேன். கேள்வி வந்து உன்னோடது, பதில் என்னோடது. நானா வாயை திறந்து நீ திண்ணி மூட்டன்னு சொல்ல, நீ கேட்டா அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் நான் சொல்றேன். டக்கு டக்குன்னு கேளு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க ரிமோட் நான் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல, பட் நம்மளை சுத்தி இருக்கவங்க அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் அப்படி நினைக்கல. இல்ல, இது வந்து நீங்க நினைங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து இல்ல நான் நினைக்கல. நீ என்னை கேக்குற, நான் பொதுவான நான் அப்படி நினைக்கல. பட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ சொல்லிதான் நான் கேக்குறேங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கு நம்ம இல்ல. இது வந்து யாருமே நம்பாதீங்க, உண்மையாலுமே சொல்றேன். எல்லா வீட்லயும் எப்படின்னா இததான் தப்புங்கிறது. பொண்டாட்டி சொல்லிதான் புருஷன் ஆடுறான். அது இந்த மாமியெல்லாம் சொல்லிடுவாங்க, என் பையன் நல்லாத்தான் இருந்தான், இத வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் சொல்லிடுது. ஆமா, இல்லாட்டினா மட்டும் உங்க பையனுக்கு வாயில வேலை வச்சா கடிக்க தெரியாதுங்கிற மாதிரி நீ போய் சொல்ற. எல்லாரும் வீட்லயும் அப்படி. இப்ப நான் உனக்கு சொல்லவே சொன்னேன், எனக்கு வந்து அப்படி தோணல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு அப்படி தோணல, பட் சுத்தி இருக்கவங்களுக்கு அப்படி தோணா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவ்வளவுதான். யாருக்கும் தோணல, உங்களுக்கு தோணுதா? சரி, ஓகே. அடுத்தது உங்களுக்கு தோணுதா? தோணல. அடுத்தது என்ன முதல்ல பார்த்தப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? ஐயோ, ஏன்டா பார்த்தப்ப எடுத்துச்சு. இல்ல அதான் அப்ப பாக்கும்போது வாவ் சோ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு தோணுச்சு. இப்ப ஏன்டா பார்த்தோம்னு தோணுது. அதெல்லாம் காலப்போக்குல மாற்றம் ஒண்ணா தவிர மத்த எல்லாமே மாறக்கூடியதான. உண்மையா அப்ப பாக்கும்போது வாவ் அப்படின்னு தோணுச்சு. இப்ப அப்படின்னு கேளு. இல்ல, அடுத்த கேள்வி கேட்கலாமா? இல்ல கேட்டு. சரி, இப்ப வந்து நான் இத்தனை நாளா வந்து நான் உங்க கூடதான் வேலைக்கு வந்துட்டு இருந்தேன். எங்க போனாலும் கங்காரு குட்டியாட்ட பின்னாடியே தொத்திக்குவேன். கங்காரு முன்னாடி சுமக்கும், நீங்க பின்னாடி சுமக்கிறீங்க என்னைய. ஓகேவா? வண்டியில சுமந்தேன். இப்ப என்ன அப்படின்னா, நான் இல்லாம போர் அடிக்குதுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க எங்கேயாவது வெளியே போறப்பயோ இல்ல நீங்க கம்பெனிலேயே போய் உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, கண்டிப்பா போர் அடிக்கும். அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ரொம்ப நாள் ஏன் கேளு, அது பழக்கி வச்சுட்டா. 8 வருஷமா என் பாத்ரூம் போறத மத்த பக்கம் எல்லாம் கூடவே வந்துட்டு, அப்ப நம்ம தனியா போனா ஒரு பொருள் வாங்குறதுக்கே நீ தனியா இருப்பேன்னு அங்க போய் என்ன வாங்குறது ஏது வாங்குறது எது தெரிய மாட்டேது. கூட இருந்தா தான் அது ஒரு கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆகுது. அதனால வந்து பழகி போச்சுன்னு வைங்களேன். நீ இல்ல ஃபீல் பண்றத தாண்டி ஃபீல் பண்ண வச்சுட்ட, அந்த மாதிரி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். நம்ம கூடவே ஒரு பொருள் இருந்துட்டு திடீர்னு இல்ல அந்த மாதிரி ஒரு பொருள் மாதிரி கூடவே ஒட்டிட்டே இருந்தேன். அப்ப வந்து நான் ஒரு பொருள், அது உயிரற்ற பொருள், நீ உயிர் உள்ள ஒரு பொருள், அவ்வளவு. வேற என்ன அந்த மாதிரி மைண்ட்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன். சரி, ஓகே. நான் வந்து நார்மலா இருக்கும் போது அழகா இருக்குன்னா, இல்ல மேக்கப் எல்லாம் போட்டு
இப்ப நார்மலா மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா சிஸ்டர் நீங்க மேக்கப் போட்டா வந்து நல்லா இல்ல, நீங்க நார்மலா வந்து விளாக், நார்மலா வந்து ஓன் வாய்ஸ் ஷார்ட்ஸ் இதுலதான் வந்து அழகா இருக்கீங்க, மேக்கப் போடாதீங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேவா, தனிப்பட்ட முறையில என் ஆள் மனசுலயே அதுதான் இருக்கு. உங்களுக்கு நான் எப்படி இருந்தா வந்து நல்லா இருக்கும்? நார்மலா இருக்கிறது பிடிக்குமா, இல்ல நான் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுண்டேஷன்ல ஒரு நாள் பூசிக்கிட்டு லிப்ஸ்டிக் டார்க்கா போட்டுருவேன்? மேக்கப் போட்டுதான் பிடிக்குமான்லாம் கிடையாது. மேக்கப் போட்டத்தான் பிடிக்கும்னா கல்யாணம் நீ மூஞ்சி கழுவிட்டு வந்து பார்த்ததுமே நான் ஓடி இருந்திருக்கோம். அதனால வந்து நீ மேக்கப் போடாம எனக்கு வந்து பிடிக்கும். என்ன நீ மேக்கப் போடாமே எனக்கு பிடிக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி கேக்குறேன். கேளு கேளு. நான் வந்து ஓவரா பேசுறேன் அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? ஒரு விஷயம் வந்து இப்போ எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசு. நான் நிறைய டைம் அப்படிதான் பேசுறேன். அத நீயே சொல்லிட்டியா, அதுக்கு ஆன்சர் நீயே சொல்லிட்ட. உண்மை அதுதான். நீ கேட்ட கேள்வி என்ன கரெக்ட். ஓவரா பேசுறது இல்ல, நீ என்ன கான்பிடன்ட் பேசுறன்னா நமக்கு எல்லாம் தெரியுங்கிறதுல பேசுவார், அப்பதான் கோவம் வரும். தெரியாது அதை பத்தி சத்தியமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அதை பத்தி தெரிஞ்ச மாதிரியே பேசிக்க. யாரோ ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு நீ அப்படி பில்டப் பண்ணி பேச பாரு, அப்ப எனக்கு கோவம் வரும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட் வரும். அதை பதிக்கிற அப்புறம் போயிரு. கேளு அடுத்து. ஓகே, சமையல் நான் எப்படி பண்றேன்? இதுக்கு நான் ஆன்சர் என்ன சொன்னா, சமையல் உண்மையிலேயே சூப்பர் தான். சமையல் வந்து குறைய சொல்ல முடியாது. பிரியாவோட சமையல் சூப்பர் அல்டிமேட். அதுல வந்து எனக்கு நான் மீன் நண்டு இறாலு இதெல்லாம் சாப்பிட்டு பழகணும்னா அது காரணம் முழுக்க முழுக்க பிரியா மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் எனக்கு நான் முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. நான் எனக்கு பிறந்தாப்புல ஹாஸ்டல்ல மீன் வச்சா கூட நான் சாப்பிட முடியாது, பக்கத்துல வச்சுருவேன். இப்ப இதெல்லாம் சாப்பிடறேன்னா அது காரணம் நீ. அப்ப எந்த அளவுக்கு டேஸ்டா பிரியா சமைச்சோ நல்லா அப்படின்னு நீங்க பாத்துக்க. நல்லா சமைக்கிறான்னு சொல்ல வந்து சூப்பரா சமைப்பேன். சரி ஓகே, நான் வந்து உங்களை கேர் பண்றேன் இல்லையா? ஆமா. இப்ப வந்து இப்ப பாப்பாவையும் தான் கேர் பண்றேன், உங்க அம்மாவையும் தான் கேர் பண்றேன், உங்களையும் கேர் பண்றேன்ல. உங்களை கேர் பண்ணும் போது உங்களுக்கு என்னைக்காச்சும் வெறுப்பா இருந்திருக்கா, இல்ல உங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்குமா, பிடிக்குமா? கேர் பண்ணும் போது வெறுப்பா இருக்கும். நீ என்னை கேர் பண்றது எனக்கு ஓகே, எனக்கு பிடிக்கும். நீ வந்து என்னை கேர் பண்றது பிடிக்குது. ஆனா பட் ஒரு சில விஷயங்கள் நீ பண்றது எனக்கு பிடிக்கும். அது என்னன்னு கேட்டேன்னா, நான் ஒரு விஷயத்த செய்வனா மாட்டேனான்னு இப்ப வெளியில் 4 பேர்த்து கூட பேசும்போது நீயா முடிவு பண்ணி ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுவ. இல்ல அவருக்கு இது பிடிக்காது, அவர் இதை செய்ய மாட்டாரு, இதை பண்ண மாட்டாரு, அது நீ என்னை கேட்காம நீயா ஒரு ஒப்பீனியன் சொல்லுவ பாரு. அந்த இடத்துலதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேன். பட் நீ என்னை கேர் பண்ணிக்கிறது, நீ என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நினைச்சு அந்த இடத்துல பேசும்போது அப்ப எதுவுமே தெரியாது. அது தெரியாதுன்னு சொல்லவில்ல, நீயா அதான் சொல்றனா நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் பண்ணி பேசுவ, அது வந்து எனக்கு பிடிக்காது. மத்தபடி நீ என்னை கேர் பண்ணிக்கிறதுல எனக்கு பிடிக்கும். சரி, என்னை பிடிக்குமா பாப்பாவை பிடிக்குமா? இது எப்படி பிள்ளைய பிடிக்குமா பொண்டாட்டி பிடிக்குமா நான் என்ன பதில் சொல்றோம்? சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க பாப்பாவை தான் பிடிக்கும் சொல்லிட்டு இல்ல. ஏன் அப்படின்னா முன்னாடி சோப்பால படுத்துருக்கலாம் மாத்தி சொன்னா வீடியோ இந்த மாதிரி சில்லியான கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்தேன். அவ்வளவுதான். அதாவது என் மனசும் இதாக கூடாது, மாமன் மனசும். இவர் சொன்ன எந்த கொஸ்டின்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மைதானே எல்லாமே உண்மைதான். மனசு வீடியோ முடிஞ்சு அதுக்கப்புறம் பாத்துக்கோம். அதாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இன்னும் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் காமெடியா இருக்கிற மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு இதாயிருச்சு அதாயிருச்சு, ஒன் டே விளாக் சம்திங் இதையவே போட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் காமெடியா. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு 10-15 கொஸ்டின் நான் ரெடி பண்ணி வச்சு இவ்வளவு கேட்கறேன், அப்ப என்ன பதில் சொல்றேன்னு பாப்போம். சரிங்களா? எழுதி வைக்கிறேன். இது என்ன சொல்லவே இல்லை, இவ எப்ப ரெடி பண்ணான்னு எனக்கு தெரியல. இப்ப காலையில நினைச்சு இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ எடுப்போம், என்ன வீடியோ கொஸ்டின் நானும் கேட்க நீ இல்ல நான் மட்டும் கேட்பேன், நீ பதில் மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு. இது வந்து சும்மா உட்காந்துருக்கும் போது நினைச்சேன், நம்மளுக்கா ஒவ்வொரு எல்லா லேடிஸுக்குமே தோணும் சின்ன சின்ன கொஸ்டின். நம்ம சமைக்கும் போது இது இவங்கிட்ட கேட்டா என்ன, இது இவர்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவாருன்னு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சும்மா வந்து நான் டைப் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன், என் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டேன்.
ஓகே, சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலாம். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர்ல உங்களுக்கு அவங்க கேட்ட இந்த கொஸ்டின் நல்லா இருந்துச்சு, அதுக்கு நீங்க கொடுத்த பதில் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க எந்த கொஸ்டின் நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை கீழே மென்ஷன் பண்ணி கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி, ஓகேங்களா? இந்த விளாக இதோட முடிச்சுக்கலாம். யாராவது நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டாடா. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். See you.